Hello friends, welcome to my channel Easy Recipes by Mariaju. இன்னைக்கு நம்ம வீடியோல எக் கிரேவிக்கான ரெசிபி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் 6 முட்டை எடுத்துக்கிறேன், வேக வச்சு ரெடியா வச்சிருக்கிறேன். ஒரு முட்டையிலயும் சுத்தி நான் கீரல் போட்டுருக்கிறேன். அப்பதான் பாத்தீங்கன்னா கிரேவிலாம் நல்லா உள்ள இறங்கும். இப்போ முதல்ல கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி இந்த முட்டையெல்லாம் மசாலால வறுத்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டையை வறுக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். ஸோ இதையெல்லாம் அந்த எண்ணெய் சூடான பிறகு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவை முட்டையோட நல்லா கிண்டி விடுங்க. அப்போதான் மசாலா நல்லா உள்ள இறங்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை நல்லா வறுத்தாச்சு, மசாலாவும் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ அதெல்லாம் எடுத்து தனியாக ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன மசாலா தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம். மஞ்சள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். சூடானதும் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். லேசாக வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 3 எடுத்துருக்கேன். இப்போ கட்டமாக நறுக்கி வச்ச 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு வெங்காயத்தை வதக்கிட்டே இருங்க, லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணல. இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன், கட்டமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அது இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க, நல்லா சாஃப்டாக வர வரைக்கும்.
பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. தக்காளிலாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஷ்ஷை நீங்கள் சாதத்துக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்தி பூரி அதுக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை பிடிச்சவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.